வந்து கொண்டு போல, இப்ப வரைக்கும் கொண்டு போல. இன்று இரவு முழுவதும் நாங்கள் இங்கதான் இருக்க போறோம். நீ அரெஸ்ட் பண்ணி இன்று காலவரற்ற உண்ணாவிரதம் நடத்திருக்கிறோம். இந்த போராட்டமானது மாண்புமிகு உள்துறை அமைச்சருக்கு தெரியும். பட் தலைமைச் செயலகத்தில் உள்ள அதிகாரிகள் யாரும் முதல்வர் சந்திக்க விடல, அனுமதி மறுக்கப்படுது. 60 நாட்களாக நாங்கள் 60 நாட்களாக இந்த முதலமைச்சரை சந்திக்க அனுமதி கேட்டிருக்கோம். தற்போது வரை ஏன் மறுக்கப்படுது? இத்தனை 20,000 ஒப்பந்த குடும்பம் தேவையில்லையா? இவர்கள் அனைவரும் தங்களுடைய விசில் சின்னத்தில் தான் வாக்களித்தோம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் போராடிய பல போராட்டங்களுக்கு தாவாக துணை நின்று இப்போதைய போக்குவரத்துறை அமைச்சர் கூட நேற்றூர்ல எங்க போட்ட கலந்துக்காங்க. தூத்துக்குடி நலமத்திலையும் தாவக மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் கலந்துருக்காங்க. தொடர்ச்சியா எங்களோட துணை நின்ற அரசு இப்ப எங்களை கண்டுகொள்ளவில்லை. நிச்சயம் எங்களை முதல்வர் சந்தித்து டீசலாக அறிவிக்கவில்லை என்றால் இன்று யாரும் நாங்கள் வீட்டுக்கு போகவில்லை. எங்களை அழைத்து சென்று எங்களை விட்டாலும் நாங்கள் அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துறது தான் போகிறோம். எங்கேயும் போக போகிறல. 2 நாளும் 3 நாளும் இங்கே படுத்தறிஞ்சு முதல்வர் சந்திச்சா மட்டும் நாங்கள் வீட்டுக்கு போவோம். இல்லை என்றால் நீங்கள் எங்களை அப்புறப்படுத்த நினைத்தால் நாங்கள் ஏற்கனவே ஆந்திரா போட்டம் பண்ண 13 நாள் அதே மாதிரி எங்களை அண்டை மாநிலத்துக்கு சென்று தயவு செய்து போட விட்டுறாதீர்கள். நாங்கள் அதற்கும் தயங்கவில்லை. நிச்சயம் அந்த போட்ட நடத்த போகிற வழியே இல்லைன்னா இந்த முதல்வர்களை கண்டுகொள்ள அழைக்கலன்னா நாங்கள் நிச்சயம் பக்கத்து மாநிலத்தை போய் தான் போட போகிறோம். திட்டமிட்டு நடைபெறும். என்ன மாதிரியான கோரிக்கை முன்வைக்கிறீங்க? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மின்சாரன்றது அத்தியாவசியமான ஒரு தேவை தான் எல்லாருக்குமே. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சென்னை உட்பட பல்வேறு இடங்கள் வந்து மின்சார தேவைக்கு ரொம்ப சிரமமாக இருக்கின்றாங்க. 2 இடப்பா இருக்கு. அதுக்கு நீங்களாம் முக்கியமான ஒரு ஆட்கள் தான். நீங்கள் தான் பண்ணி இருக்கணும். அந்த அரசாங்கம் வந்து மாதிரி சர்வீஸ் ஆக்கி நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக என்னன்னா 94 32 ஆண்டு காலம் இந்த கேட்டோ அக்ரிமெண்ட் முறை என்னன்னா, இந்த கேட்டோ அக்ரிமெண்ட்டை ஒழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒப்பந்த தொழிலாளர்கள் அறிவிச்சிட்டாங்கன்னா இந்த தொழிலாளிக்கு 960 சம்பளமும் மின் கட்டணம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இதன் மூலம் நான் ஒரு மெசேஜ் சொல்றேன். இந்த கேட்டோ அக்ரிமெண்ட் ரத்து செய்தால் இன்னைக்கு நீங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறீங்கன்னா இது பாதியாக நிச்சயமாக குறைக்கப்படும். 3 மாதத்துக்கு குறைக்கப்படும். நான் இன்னைக்கு சொல்றேன். ஒட்டுமொத்த 8 கோடி தமிழக மக்களுக்கும் நான் மெசேஜ் கொடுக்குறேன். இந்த மெசேஜில் முதலமைச்சர் கூட சொல்றது கூட நீங்க மறுக்கிறாங்க. இதை தான் சொல்ல போறோம். கேட்டோ அக்ரிமெண்டை ரத்து செய்தால் 20,000 ஒப்பந்தம் கொடுத்து வாழ்வாங்க. உங்களுக்கு வந்து இந்த தொடர் மின்னூட்டு இருக்கு. இது முழுவதும் சரி செய்யப்படும். வருகின்ற மழைக்காலங்கள் இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய ஒரு புயல் காலங்கட்டு இதே தொழிலாளி தான். கடந்த காலங்களில் கஜா வர்தா ஒக்கி புயல் வேலை பார்த்த தொழிலாளிகள் தான் வருகின்ற அரசையும் இந்த மழைக்காலத்தையும் பேடகாலத்தையும் காக்க போறாங்க. அதனால் நிச்சயம் இந்த தொழிலாளிகளை கண்டுகொள்ள வேண்டும். இவர்கள் தான் இந்த 5 வருட ஆட்சிக்கு துணை நிற்க போறார்கள். இவர்களை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்றால் கடந்த காலங்களில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது போது மீண்டும் ஒரு எதிர்ப்பதை நீங்கள் சந்திக்க போறீங்க. தொழிலாளிக்கு நீங்க எதுவுமே செய்யலைன்னா எதிர்ப்பதை வந்து ஆட்சிக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் ஏற்று பாடவில்லை. அகிம்சை கொண்டாடப்பட்டாங்க.